அனைவருக்கும் வணக்கம். This is Mrs. Ranjani Shankar, Artistic Director of Kanvi School of Dance, and I am a Bharatanatyam practitioner. I have been practicing Bharatanatyam for the past 24 years. வீடியோவில் பரதநாட்டியம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு கைட்லைன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பரதநாட்டியம் பற்றி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரதநாட்டியம் புராண கதைகளில் ஃபஸ்ட்டு சிவன் ஆடின அழகான நடனத்தை பார்த்து இந்த தேவர்கள்லாம் மகிழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தேவர்கள்லாமும் இந்த சிவன் ஆடி அந்த நடனத்தை இந்த மனிதர்கள், இந்த மக்கள் எல்லாமும் கற்றுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சதாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கேற்ப சிவபெருமானோ தனது கலையை பரத முனிவருக்கு உபதேசித்ததாக சொல்லப்படுகிறது. பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரம் என்னும் நாட்டிய நூலின் வழியாக நாட்டிய கலையை தனது சீடர்களுக்கு, சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இது பரதநாட்டியம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். இப்போ குருகுல் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னு நான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குருகுல் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூலிங்னா நம்மளுக்கு நார்மலாக என்ன தோணும்? நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும், அதாச்சும் ஒரு பேனியன் ட்ரீ, ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு வயசான ஒரு டீச்சர் ஒரு காவி துணியை கட்டிண்டு இன்னொரு நாலு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட இமேஜினேஷனில் வரும். சரி, குருகுல் சிஸ்டம் ஆஃப் டீச்சிங்கில் ஒரு மனிதர் சின்ன வயசில் இருக்கும் போதே குரு கிட்ட கொண்டு விட்டுடுவாங்க. ஸோ அந்த சிஷ்யா, அந்த ஸ்டூடெண்ட் குரு கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் இந்த காலகட்டம் மாதிரி ஓகே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் புக் எடுங்க, ஓகே லேப்டாப் எடுங்க, ஓப்பன் பண்ணுங்கள், இந்த ஸ்லைடை பாருங்கள், ப்ரெசன்டேஷன் பாருங்கள் அப்படின்னு கற்றுக்காம குருவோட கூடவே இருந்து அவரோட குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து பல ஆண்டு காலம் குருவோடவே பயணிச்சு அந்த குரு அவர்கிட்ட இருக்க ஞானத்தை உபதேசங்களாக காதால் கேட்கறது மட்டும் இல்லாமல் சொல்லி கொடுக்கறத பயிற்சி பண்ணி கூடவே இருந்து குருக்கு அவரோட டே டு டே லைஃப்பில் இருக்க அவர் நார்மலான வேலைகள்லாமும் சேர்ந்து ஒரு சேவையாக குருக்கு சிஷ்யா செஞ்சு ஒரு உறுப்பினராகவே சிஷ்யர்ஸ் அந்த காலத்தில் இருந்து குரு கிட்டேருந்து அவ்வளோ நாலேஜையும் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாலேஜை உபதேசங்களாக கேட்டு செவி வழியாக கேட்டு கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் குரு என்னவா இருக்கிறாரு, என்ன பேசுகிறாரு, எப்படி நடந்துக்கிறாரு, எந்த சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்துமே பல ஆண்டு காலம் என்னுடைய குரு இப்படியெல்லாம் இருக்கிறார், இப்படியெல்லாம் பேசுகிறார், இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துமே சிஷ்யாஸ் குரு கிட்டேருந்து நாலேஜை, அந்த நாலேஜ் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என்ன குணமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு சிஷ்யா ஒரு குரு கிட்டேருந்து கற்றுக்குறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு குரு இருக்காங்க, ஒரு குரு பல மாணவர்களுக்கு அவர்கிட்ட இருக்க நாலேஜை ஷேர் பண்ணி அந்த பல மாணவர்கள், உதாரணத்துக்கு ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்க, இல்லை ஒரு 1000 மாணவர்கள் ஒரு குருவுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அந்த குரு கீழே இருக்க 1000 மாணவர்களில் ஒருத்தரோ 2 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ தேர்ச்சியாகி ஞானத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு கிரகிச்சுக்கிட்டு தேர்ச்சியாகி அவங்க ஒரு குருவாகி ஒரு 4 மாணவர்களை உருவாக்குவாங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்று வரைக்கும் பரதநாட்டியம் இல்லை இசைக்கலை, யோகக்கலை, அந்த மாதிரியான கலை அப்படி எல்லாமே குரு சிஷ்ய பரம்பரா அப்படிங்கிற மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது குரு கிட்ட இந்த சிஷ்யருக்கும் அந்த சிஷ்யர் குருவாகி அவர் கீழே ஒரு 4 சிஷ்யர் அதுலேருந்து தேர்ச்சி பெற்றவங்க திருப்பி குருவாகி அந்த நாலேஜ் ட்ரெடிஷனாக அந்த குரு சிஷ்யாக்குள்ளார பாஸ் ஆனாகி இதை தான் நம்ம குரு சிஷ்ய பரம்பரா இல்லை குருகுலம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம இந்த கரண்ட் ப்ரெசன்ட் டேயில் குருகுலம் அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறோம்.
ஆனால் அது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை, குரு குலம், குருவோட லீனியேஜ் அப்படின்னு அர்த்தம். இப்போ கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம், எப்படி எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே எது வரைக்கும் போகுங்கிறத நான் ஜஸ்ட் கொஞ்சம் சின்னதாக நான் வந்து சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க வேண்டியது, எந்த வயசில் வந்து கொண்டு வந்து என் சைல்டை வந்து டான்ஸ் கிளாஸில் சேர்க்கலாம் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இன் ஜென்ரலாக கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, 5 இயர்ஸ்லேருந்து குழந்தைங்களை வந்து போட்டோம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம், வகுப்புகள் ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குழந்தைய இது பண்ணு அப்படின்னு சொன்னால், இது பேர் பதாக்க ஹஸ்தா, இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 வயசு குழந்தையால் ஃபாலோ பண்ண முடியும். இதுவே ஒரு 3 வயசு குழந்தையால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, சில குழந்தைங்க ஃபாலோ பண்ணும், சில குழந்தைங்க வந்து இப்படி பண்ணுடா குட்டி அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்க குழந்தைங்க ஹைஃபை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹைஃபை கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கோம். இது ப்ராக்டிக்கலாக நான் வந்து பார்த்துமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ 5 வயசுலேருந்து ஒரு குழந்தைய போடுறது வந்து நல்லது. சில ஸ்கூல்ஸில் வந்து 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் அப்படிலேருந்தும் சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த க்ரோத்துங்கிறது நீங்கள் வந்து கிளாஸில் போட்டு ஓகே என் குழந்தை இது கற்றுருக்கு, இப்படி ஓகே கற்றுக்க ஆரம்பிக்குதுங்கிறதே ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு ஒரு 7லேருந்து 8 வயசு ஆகும்போது தான் வந்து ஆக்சுவல் க்ரோத்தே நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன தான் 5 வயசில் குழந்தைய போட்டாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னுக்கு போட்டாலும் சரி, அந்த க்ரோத்தை நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்ம பொறுமையாக இருந்து தான் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கோ, இல்லை ஒரு 4.5 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தைக்கோ நம்ம பாடம் சொல்லி தரும்போது அவங்களோட போன்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது ரொம்ப அப்படியே அரைமண்டி இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் கை இப்படி வச்சுக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லித்தர முடியாது. அப்போ அந்த குழந்தைங்களோட போக்கிலேயே தான் நம்ம விடுறதா இருக்கும். அவங்களுக்கு என்ன வருதோ அவங்க பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வருதோ, காலை சேர்த்து நிற்க சொன்னால் காலை சேர்த்து எப்படியோ நிற்பாங்க. ஸோ அதுக்கு பொறுமையாக டைம் கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் கொடுக்கறது நல்லது. ஆப்டிமம் ஏஜ் ஃபார் ஜாயினிங் அ சைல்டு அக்கார்டிங் டு கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் இஸ் 5 இயர்ஸ். அதுக்கு முன்னுக்கு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் நம்ம ஸ்கூலில் மினிமம் 5 இயர்ஸ் ஆர் முன்னாடியே வந்து இப்போ ஒரு 4 to 4.5 இயர்ஸ்லேயே குழந்தைங்க வராங்க அப்படின்னா, நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள பார்த்து இப்போ நம்ம அவங்கள ஏதாச்சும் பண்ண சொல்லி கேட்போம். அவங்க வந்து இப்படி பண்ணுங்க இல்லை இப்படி பண்ணுங்கன்னு பண்ண சொல்லி கேட்போம். இப்போ அந்த குழந்தைங்க வந்து பண்ண முடியுது, அவங்களால பண்ண முடியுது, நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியுது, ஒரு 4 இயர்ஸ் 4.5 இயர்ஸில் ஃபாலோ பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் 4.5 இயர்ஸ் சைல்டையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ 5 வயசுன்னு சொன்னீங்க, இப்போ 4.5 வயசில் இருந்தாலும் எடுத்து போன்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம என்ன சொல்லித்தரோம், குழந்தைய எப்படி எடுத்துக்கிறோம், எப்போ எடுத்துக்கிறோம், எந்த வயசில் எடுத்துக்கிறோம், எல்லாமே மாறும். சரி, இப்போது 5 வயசில் வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம கிளாஸில் சேர்த்துட்டோம். இப்போது அந்த குழந்தைக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் என்னென்னா, சொல்லிக் கொடுக்குற ஃபஸ்ட்டு பாடத்தில் காலை சேர்த்து எப்படி நிற்கணும், இடுப்பில் கை வச்சு எப்படி நிற்கணும், சில ஸ்தானங்கள்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு பரதநாட்டியத்தில் இப்படி தான் நிற்கணும். அரைமண்டலம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது, அரைமண்டி பொசிஷன். ஸோ அரைமண்டி பொசிஷனில் எப்படி உட்காரணும், முழு மண்டி பொசிஷனில் எப்படி உட்காரணும், இதெல்லாம் தான் ஸ்டார்டிங் பேசிக் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஓரளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இப்போது சொல்லி கொடுத்து அரைமண்டி வந்துடுச்சு. ஓகே, ஸோ அரைமண்டி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேய்யா தேய்ன்னு சொல்லிட்டு தட்டடவுலேருந்து ஆரம்பிப்போம். தட்டடவு கால்களை வந்து வெறும் தட்டி அவங்க ஃபஸ்ட்டு வந்து பயிற்சி பண்ணுற ஒரு அடவு. ஸோ இப்போது எத்தனை வகையான அடவு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 12 வகையான ஒரு அடவுகள் வந்து இருக்குது. ஸோ தட்டடவில் ஆரம்பித்து நாட்டடவு, பரவலடவு, குதித்து மெட்டடவு, பஞ்ச நடை,
பாய்ச்சல் அடவு, சறுக்கல் அடவு, தீர்மான அடவு, கோர்வை அடவு, இந்த மாதிரி பல வகையான அடவுகள். அதில் நிறைய சப்செட்ஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ அடவும் இருக்குது. இவ்வளோ அடவும் 1 by 1 1 by 1 1 by 1 வந்து நம்ம வந்து கற்று தருவோம். ஓகே, இப்போது எவ்வளோ நாள் எடுத்துக்கும் இப்போ இந்த சிலபஸை நம்ம கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸில் நம்ம சிலபஸ் 1 லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அப்படிங்கிறத பிரித்து வச்சுருக்கோம். அதுவுமே அந்த சிலபஸ் லெவல் 1 அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ மாடர்ன் டேல எல்லாமே இப்போ ஸ்கூலில் போனீங்கன்னா வந்து இந்த சிலபஸ் இருக்குது, இந்த இதெல்லாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததால் மட்டும்தான் இப்போ வந்து இவ்வளோ சிலபஸ், இது லெவல் 1, இது லெவல் 2, இது லெவல் 3 அப்படின்னு நம்ம பிரித்து பேரண்ட்ஸுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். நான் படித்த காலத்தில் இப்போ நான் என்னோட குரு கீழே வந்து நான் பயிற்சி ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இவ்வளோ முடிக்கணும், அப்படி முடிக்கணும், இப்படி முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. குரு கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் குரு என்ன சொல்கிறாங்களோ இவ்வளோ வருதா, ஓகே, அடுத்து முடிச்சிட்டோமா, அடுத்து முடிச்சிட்டோமா, அடுத்து முடிச்சிட்டோமா, அப்படி தான் நாங்கள் படித்த காலகட்டத்தில். மாடர்ன் டேல இருக்கோங்கிற ஒரே ரீசனுக்காக மாத்திரம்தான், பேரண்ட்ஸுக்கும் புரியணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மாத்திரம்தான் சிலபஸ் லெவல் 1 2 3 அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். இல்லாட்டி அதுவும் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. இப்போது கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸில் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இந்த 3 லெவல்லுமே மேக்ஸிமம் வந்து அடவுகள் பயிற்சி மட்டும்தான் கொடுக்குறோம். சொன்ன 12 வகையான அடவுகள், அந்த அடவுகள் மட்டும்தான் சீக்வன்ஸாக கொடுக்குறோம். ஸோ குழந்தை சேர்ந்த ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் வந்து அவங்களால அரைமண்டி ஒரு ப்ராப்பராக உட்கார பொசிஷன், நாட்டிய ஆரம்பம் பொசிஷன் ஒன்று சொல்லுவோம், கைகளை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நிற்கிற ஒரு பொசிஷன், இந்த பொசிஷன், தட்டடவு, இது வரைக்குமே ஒரு ஆண்டு காலம் ஃபுல்லாக வந்து நல்லா பயிற்சி பண்ணணும். எந்த ஒரு நல்ல ஒரு பரதநாட்டிய பயிற்சி கூடத்துலேயும் வந்து இந்த ஒரு ஆண்டு காலம் வெறும் வந்து ஒரு அரைமண்டியும் நாட்டிய ஆரம்பம் பொசிஷனும் தட்டடவு மட்டுமே வந்து முழுக்க பயிற்சி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அக்கார்டிங் டு த ஏஜ் ஆஃப் த சைல்டு. இப்போது 4 வயசு தான் ஆகுது, 5 வயசு தான் ஆகுதுங்கும்போது ஒரு வருஷ காலம் அந்த குழந்தையால் வெறும் தட்டடவும், அரைமண்டி எப்படி பண்ணுறதுன்னு, நாட்டிய ஆரம்பம் பொசிஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் அந்த குழந்தையால் கற்றுக்க முடியும். ஸோ ஏஜ் குரூப் பிட்வீன் 4 to 7 வரைக்கும் சிலபஸ் பேப்பரை கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸில் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. குழந்தையால் எவ்வளோ முடியுதோ, அரைமண்டி தான் வருதா, ஓகே, தட்டடவு தேய் தான் வருதா, ஓகே, அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். அவங்கள பார்த்து அவங்க வந்து சொல்லி கொடுக்கறத எவ்வளோ கிரகிச்சுக்கிறாங்களோ அதை அவங்க வந்து கிரகிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டதை பண்ணி காமிச்சாலோ இல்லை பயிற்சி பண்ணாலோ போதுமானது. ஆஃப்டர் 8 years ஆஃப் ஏஜ் தான் நம்ம சிலபஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நம்ம கரெக்டாக ஓகே இவ்வளோ முடிக்கணும், இவ்வளோ போர்ஷன் முடிக்கணுங்கிறதே 8 years சைல்டுக்கு 8 வயசு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக சிலபஸில் இந்த போர்ஷன் முடிக்கணும், கடகடன் முடிக்கணும் அப்படிங்கிறதே சொல்ல முடியும். ஸோ லெவல் 2லேயும் நம்ம அடவு தான் கவர் பண்ணுவோம். லெவல் 3லேயும் அடவு முழுக்க தான் கவர் பண்ணுவோம். இப்போ இந்த அடவுலாம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால், அகெயின் இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்டு. இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 வயசு குழந்தை, அதுக்கு நல்ல ஒரு ஞானம், அது பார்த்தாலே வந்து கரெக்டாக திருப்பி வந்து குரு என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆடக்கூடிய ஒரு சைல்டாக இருந்துச்சுன்னா, ஈவன் 1 year ஆர் 1.5 yearsலேயே வந்து எல்லா அடவுமே கவர் பண்ணிடலாம். இல்லை அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் கற்றுக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஏன்னா கை வந்து கரெக்டாக இப்படி திருப்பணுமா அப்படிலாம் தெரியலை, எப்படி திருப்பணும்னு தெரியல, இல்லை கை எதுவும் சரியாக வரலை, இல்லை அவங்களுக்கு கை ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது, தாளம் ஒரு பக்கம் போகுது, எந்த பக்கம் எது போகுதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தாமதமாக, மற்றவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறத விட கொஞ்சம் தாமதமாக கற்றுப்பாங்க. ஸோ எனிவேர் பிட்வீன் அந்த சைல்டு வந்து 2 வருஷம் கூட எடுத்துக்கலாம், இல்லை 3 வருஷம் எடுத்துக்கலாம், இல்லை 4 வருஷமும் எடுத்துக்கலாம் வெறும் அடவுகளை முடிக்கிறதுக்கு. எந்த விதமான அடவு தானே முடிக்கிறது என்ன, 1 வருஷத்துலேயே முடிச்சிடலாமே, 1.5 வருஷத்துலேயே முடிச்சிடலாமே, 2 வருஷத்துலேயே முடிச்சிடலாமே அப்படின்லாம் எதுவுமே கிடையாது.
அந்த ஒரு குழந்தையோட டெடிகேஷன், அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பொறுத்து நிறுத்தி நிதானமாக அவங்க வந்து முடித்தாலே வந்து போதுமாகும். ஆஃப்டர் இந்த 12 வகையான அடவு, இப்போ இந்த 12 வகையான அடவுகளும் என் குழந்தை கற்று முடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 2026 அகாடமிக் இயர், இனிமே வரப்போகிற அகாடமிக் இயர் 2026 2027லேருந்து நிறைய மாற்றங்களில் கொண்டு வரப்போகிறோம். இனி வர காலகட்டங்களில் கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ்லேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ப்ரீகேப்பாக இப்போயே கொஞ்சோண்டு சொல்லிடுறேன். இனி வர காலகட்டத்தில் கன்வி ஸ்கூல் ஆஃப் டான்ஸில் அடவுகள் முடிக்கிற வரைக்கும் அவங்க பிகினர்ஸ் தான். அடவு லெவல் 1 பிகினர்ஸ் தான், அடவு லெவல் 2 பிகினர்ஸ் தான், லெவல் 3 இஸ் ஆல்சோ பிகினர்ஸ் தான். நம்ம சிலபஸ் படி உள்ளே இருக்க பசங்களுக்கு தெரியும், அடவுவே 3 லெவலாக பிரித்து கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 3 லெவல் முடிக்கிற வரைக்குமே அந்த குழந்தைங்க பிகினர்ஸாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ அடவு படித்து முடிச்சிட்டோம். அப்படிங்கும்போது இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து மார்க்கம் அப்படிங்கிறத ஒரு இதுக்குள்ளார போகிறோம். இப்போ மார்க்கம்னா என்ன? வழி, எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கணும். அதாவது ஒரு பரதநாட்டிய ரிசைட்டலில் எந்த உருப்படியில் ஆரம்பித்து எந்த உருப்படியில் முடிக்கணும், அதுதான் மார்க்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த 12 அடவுகள் முடித்ததுக்கப்புறம் ஒரு பரதநாட்டிய ப்ரெசன்டேஷனில் இருக்கக்கூடிய உருப்படிகளில் வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த உருப்படிகளில் ஃபஸ்ட்டு எப்போயுமே அலாரிப்பில் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஜதீஸ்வரம் வந்து கற்றுப்போம். அதுக்கப்புறம் வந்து சப்தம் கற்றுப்போம். அதுக்கப்புறம் வர்ணம்லாம் கோர் பீஸ், ரொம்ப முக்கியமான கொஞ்சம் லெவல் கஷ்டமான உருப்படிஸில் வந்து வர்ணமையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கீர்த்தனம், பதம், தில்லானா, நம்ம இன்னும் நிறைய உருப்படிகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸாக வந்து நம்ம வந்து சொல்லித்தருவோம். அடுத்து இப்போ இந்த மார்க்கம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம்ல, இப்போ இந்த அலாரிப்பு ஆரம்பித்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு வர்ணம், அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம் இது வரைக்கும் வந்திருக்கோம், வர்ணம்க்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்க, இல்லை இந்த மார்க்கம் என்டையர் மார்க்கம் வந்து கற்று முடிக்கிற வரைக்குமே நம்ம குழந்தைங்கள இன்டர்மீடியட் பேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம். விச் மீன்ஸ் அவங்க அட்வான்ஸாலாம் எதுவும் வந்து இன்னும் போகலை. இப்போ அட்வான்ஸுங்கிறது எப்போ நம்ம சொல்லுவோன்னா, குழந்தைங்க வந்து தட்டடவில் ஆரம்பித்து அடவுகள்லாம் முடித்து ஒரு என்டையர் மார்க்கம்லாம் கற்று முடித்து ஒரு என்டையர் ரெப்பர்டார் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா அந்த ஒரு மார்க்கம் கற்று முடித்து அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்னும் இந்த கலையை வந்து இன்டெப்த் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு 4 மேடையில் வந்து அந்த கற்றுக்கிட்டதை வந்து இன்னும் பயங்கரமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி சப்ஜெக்ட் ஓரியன்டாக அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி கற்றுக்கிட்டு, இல்லை அதோட தியரி பற்றி இன்டெப்த், நாட் ஜஸ்ட் சும்மா ஹியர் அண்ட் தேர் அந்த ஹஸ்தா இந்த ஹஸ்தா பற்றி மாத்திரம் கற்றுக்காம சப்ஜெக்டை வந்து ஆழமாக என்னைக்கு கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படி கற்றுக்கிறது தான் நம்ம அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறது எதுவுமே நம்ம வந்து அட்வான்ஸுன்னு நம்ம நிச்சயம் வந்து சொல்ல முடியாது. கடைசியாக இந்த கலையை ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பாரத நாட்டோட கலாச்சாரத்தோட ஒன்றிய கலை இந்த பரதக்கலை. பரதக்கலை மட்டும் இல்லை, இசைக்கலையும் சரி, சொன்ன மாதிரி யோக கலையும் சரி, பல கலைகள் இருக்குது. அது எல்லாமே நம்ம நாட்டோட அடையாளம். நம்ம நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இந்த கலைக்குள்ளார இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த கலையை பயிற்சி பண்ணும்போது, இந்த கலை மற்ற கலைகளும் கலையை பயிற்சி பண்ணும்போது நம்ம ஒரு குழந்தைக்கு டிசிப்ளின் எப்படி வந்து இருக்கணும், அவங்களோட வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலே வந்து டீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் கலை நிச்சயம் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாமே ஒரு கலையால் நிச்சயமாக வந்து சொல்லித்தர முடியும். இன்னொன்று, சிறந்த லீடர்ஸ், வெரி பிக் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கலையை நிச்சயமாக அவங்க கையில் வச்சுருப்பாங்க. கலையை வந்து கற்றுக்கிட்டவங்களாக தான் இருக்க முடியுங்கிறத நான் நிச்சயம் வந்து என்னால் சொல்ல முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளாக வச்சுப்போமே. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், இல்ல ஜெயலலிதா அம்மா அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு கலைஞர் தானே முதல்ல. அப்போ கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக சிறந்த தலைவர்களாகவும் ஆக முடியும். இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு ஒரு மனிதராக கலையை கத்துக்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆக முடியும். ஸோ கலையை நிச்சயமா வந்து கத்துக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன், ஒரு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷனை வந்து ஒரு கலை நிச்சயமா வந்து சொல்லி தர முடியும். கண்டிப்பா எல்லா குழந்தையும் ஒரு கலையை நிச்சயம் கத்துக்கிட்டு அவங்க ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த வீடியோல பரதநாட்டியம் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு பரதநாட்டியம், ஒரு நாட்டியம் பத்தி கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லைங்கும்போது அவேர்னஸ் பேஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு வீடியோவா நம்ம இப்போ இதை பதிவு பண்றோம். இன்னும் வரப்போற வீடியோஸ்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி, அதாவது இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ், இப்போ குழப்பம், இப்போ எப்படி என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவங்கள்ல, அப்போ அந்த கேள்விகளுக்கு பொதுவாக இப்போ நிறைய என்ன வந்து கேட்குற கேள்விகளுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பதில் பொதுவாக வந்து சொல்ல முடியுமோ அந்த பதிலை அடுத்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன்.